அவர்கள் என்ன பண்ணுவோம்? நமக்கு எந்த தசை இருக்கும்? ராகு, சனி, புதன், கேது, சுக்கிரன் தசைகள் தான் அதிகமாக வரும். ராகு திசை இப்போ சித்திரை நட்சத்திரமா இருந்தால் ராகு திசை வரலாம், ஒரு 20 வயசுல ராகு திசை வரலாம். ஆனால் சுவாதி நட்சத்திரமா இருந்தால் 20 வயசுல ராகு திசை போயிடும், 10 வயசுலேயே கூட போயிடும். ஏன்னா செல்லு போக இருப்புன்னு சொல்லச்சு நம்ம 10 வயசுலேயே போகும். பூர்வ ஜென்மம் புண்ணியம் அப்படின்வாங்க. பூர்வ ஜென்மம் புண்ணியம் அப்படின்னு பூர்வ ஜென்மத்துக்கு இன்னைக்கு இருக்கிறது குரு 9ஆம் இடத்துல இருக்கார். குரு 8ஆம் இடத்துல இருக்க, துலா ராசிக்கு 7, 8, 9ல் இருக்கார். 9லேருந்து 10க்கு வரப்போறார். 10க்கு வரச்சே நமக்கு பலவிதமான நன்மைகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. 5, 7, 9ஆம் பார்வையாக அதே சனி தன்னுடைய வீட்டை பார்க்குறார். அதனால ஒரு 3 மாதம் கழித்து நம்ம குரு பயிற்சியும் போட போகிறோம். அதில் குருவுடைய பலன்கள் ஃபுல்லாக இருக்கும். இப்போ சனி பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ மெயின் ரோட்டில் போகிறோம், நம்ம ட்ரிச்சிக்கு போகிறோம் சென்னையிலேருந்து அப்படின்னா நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன ரோடுகள், வளைவுகள் மட்டும்தான் இப்போ பார்த்துன்னு போவோம். அதற்கடுத்து இல்லை நம்ம விழுப்புரத்தை உள்ளே போனோம் அப்படின்னா அது அப்போ பார்ப்போம், குரு பயிற்சியும் போது அப்போ பார்ப்போம். அடுத்தது சுவாதி விசாக நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், கேது, சுக்கிரன் அதுதான் அதிகமாக வரும். ஏன்னா குரு 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். அதனால சனி, புதன், கேது, சுக்கிரன், கொஞ்சம் சூரியன், சந்திரன் தசைகள் நமக்கு அதிகமாக வரும். முதல்ல நம்ம குரு திசையை பார்ப்போம். ஏன்னா ராகு திசை சித்திரா நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு ராகு திசையில் கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவினுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கப்படுவதால் இப்பொழுது ராகு திசையில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது, சனியினுடைய பயிற்சி அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக கொடுக்கணும். என்ன மாதிரி ப்ரமோஷன்? கல்யாணம் ஆச்சுன்னா ப்ரமோஷன் வரும், குழந்தை பிறந்தால் ஒரு ப்ரமோஷன் வரும். அந்த மாதிரியான ப்ரமோஷனை கொடுக்கக்கூடியது ராகு தசையில் இருப்பவர்களுக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது அந்த ப்ரமோஷன் வரும். அடுத்து